ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்கிங் ஐடியாஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ஸ்பைஸியான சோயா தொக்கு பெரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம சோயாவை கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் போதுமான அளவு எண்ணெய் விட்டு இந்த சோயாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துடலாம். இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம தொக்கு ரெடி பண்ணலாம். அதுக்காக எண்ணெய், வெங்காயம், தக்காளி, தேவையான அளவு மிளகாத்தூள், உப்பு எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்து வதக்கி விட்டுட்டு வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியும் சேர்த்து வதக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததும் தேவையான அளவு மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி தொக்கானதும் இப்போ நம்ம பொரித்து வச்சுருந்த சோயாவை எடுத்து சேர்த்து பெரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சோயா தொக்கு பெரட்டல் ரெடி. இது சைட் டிஷ் காம்போவாக ட்ரை பண்ணலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.